அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஃப்ரீ ஐசிடி டியூட்டோரியல்ஸ் தமிழ். இபி எக்ஸாம் கம்ப்யூட்டர் டெஸ்ட் இரண்டாவது காணொளியில் சந்திக்கின்றோம். முதலில் நாங்கள் படிக்கப் போவது சிலபஸில் உள்ள முதலாவது டாபிக், பேசிக் கன்செப்ட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, தகவல் தொழில்நுட்பத்தின் அடிப்படை எண்ணக்கருக்கள் பற்றி படிக்க இருக்கின்றோம். இங்கு தகவல் தொழில்நுட்பம், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி என்றால் என்ன, தகவல் தொழில்நுட்பத்தின் தொழில்கள் என்ன, தகவல் தொழில்நுட்பத்தின் பயன்பாடுகள் என்ன என்பது பற்றி படிக்க இருக்கின்றோம். இவற்றை படிப்பதற்கு முன்னர் கணனி தொடர்பான அடிப்படை விடயங்கள் பற்றி நாங்கள் முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் தரவு டேட்டா, தகவல் இன்ஃபர்மேஷன், முறைவழியாக்கம் ப்ரோசஸ், அவற்றிற்குரிய உதாரணங்கள் மற்றும் அவற்றிற்கிடையில் உள்ள தொடர்பு. அந்த வகையில் முதலாவதாக தரவு என்பது ஆங்கிலத்தில் டேட்டா என குறிப்பிடப்படும். தரவு எனும்போது முறைவழியாக்கத்திற்கு உட்படுத்தப்படாததாக இருக்கும். தரவுகள் கருத்தற்றவையாக காணப்படும், அதாவது ஒரு கருத்தளிக்க முடியாதவை. இப்போ உதாரணமாக நாங்கள் பார்த்தோமாயின், ஒரு மாணவி கணித பாடத்தில் பெற்ற புள்ளி, ஒரு மாணவி கணித பாடத்தில் பெற்ற புள்ளியை வைத்துக்கொண்டு நாங்கள் அந்த மாணவி அந்த வகுப்பில் எத்தனையாவது நிலையில் உள்ளார் என்பதனை நாங்கள் விளங்கி கொள்ள முடியாது, எந்த முடிவையும் எடுத்துக்கொள்ள முடியாது ஒரு பாட புள்ளியை வைத்துக்கொண்டு. அதே போல் ஒரு நபரின் உயரம் ஒரு வகுப்பறையில் அல்லது ஒரு திணைக்களத்தில் உயரங்களை ஒப்பீடு செய்யும் போது அனைவரது உயரங்களும் எங்களுக்கு தேவை ஒப்பீட்டளவில் ஒரு முடிவை எடுப்பதற்காக. அதாவது இந்த வகுப்பில் அல்லது திணைக்களத்தில் மிக உயரமான நபர் யார் என்ற முடிவை நாங்கள் எடுக்கப் போகின்றோம் எனின் அனைத்து ஊழியர்களினதும் அல்லது அனைத்து மாணவர்களினதும் உயரங்கள் தேவைப்படுகின்றது. ஆனால் ஒரு தனி நபரது உயரத்தை வைத்துக்கொண்டு நாங்கள் எந்த விதமான முடிவையும் எடுக்க முடியாது. ஆகவே அது ஒரு தரவு. அதே போல் குறித்த நாளொன்றின் மழை வீழ்ச்சி, ஒரு நாளில் பெற்ற மழை வீழ்ச்சியை வைத்துக்கொண்டு நாங்கள் அந்த வாரத்தில் மழை வீழ்ச்சிகளை ஒப்பிட்டு கொள்ள முடியாது, அல்லது அந்த மாதத்தில் இந்த குறித்த நாளில் கூடியளவு அல்லது குறைந்தளவு மழை வீழ்ச்சி கிடைக்க பெற்றுள்ளது என்ற முடிவையும் நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது. ஆகவே அது கூட ஒரு தரவாகத்தான் காணப்படுகின்றது. ஆகவே தரவு எனும் போது நீங்கள் ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டும், முறை வழியாக்கப்படாதது, எந்த விதமான ப்ரோசஸிற்கும் உட்படுத்தப்படாததாக காணப்படுவதுடன் கருத்தளிக்க முடியாது, அதை வைத்துக்கொண்டு எந்த முடிவையும் எடுக்க முடியாததாக இருக்கும் விடயங்கள் யாவும் தரவுகள் என அழைக்கப்படுகின்றது. தரவினது இயல்புகளை பார்த்தோமாயின், முறை வழியாக்கப்படாதது, கருத்தற்றது, செம்மையற்றது, ஒழுங்கற்றது, தெளிவற்றது, குறித்த முடிவை எடுக்க முடியாதது என்பவற்றை நாங்கள் பிரதானமாக குறிப்பிட்டு கொள்ள முடியும். அடுத்ததாக பார்க்கலாம் தகவல், இன்ஃபர்மேஷன். தகவல் எனும்போது முறை வழியாக்கப்பட்ட தரவுகள் தகவல்கள் என அழைக்கப்படுகின்றது. அதாவது தரவுகளை சில முறை வழியாக்கத்திற்கு உட்படுத்தி தகவல் பெறப்படுகின்றது. தகவலுக்கு உதாரணங்களாக சராசரி பரிமாணம், சராசரி பரிமாணத்தை வைத்துக்கொண்டு நாங்கள் ஒரு முடிவை பெற்றுக்கொள்ளலாம். உதாரணமாக ஒரு வகுப்பறையை எடுத்துக்கொண்டோமாயின், குறித்த தவணையில் மாணவர்கள் பெற்ற சராசரி புள்ளியை வைத்துக்கொண்டு அங்கு நிலை ரேங்க் தீர்மானிக்கப்படுகின்றது. அங்கு ஒவ்வொரு பாட புள்ளிகளும் தரவுகளாக கொள்ளப்படுகின்றது. முறை வழியாக்கத்திற்கு உட்படுத்தப்பட்ட பின்னர் பெறப்படுகின்ற இந்த சராசரி பரிமாணம் ஒரு தகவலாக கொள்ளப்படுகின்றது. இந்த சராசரி புள்ளியை வைத்துக்கொண்டு ஒரு முடிவை எடுக்கலாம். குறிப்பிட்ட மாணவன் அல்லது மாணவி இந்த வகுப்பறையில் இத்தனையாவது நிலையில் உள்ளார் என்ற முடிவை எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இலங்கையின் எழுத்தறிவு வீதம், இலங்கையின் எழுத்தறிவு வீதம் என்பதனை அறிவதற்கு பல்வேறுபட்ட முறை வழியாக்கங்கள் ப்ரோசஸை மேற்கொள்ள வேண்டியுள்ளது. அதாவது ஒவ்வொரு பிரதேசங்களிலும் எழுத்தறிவு வீதத்தை கண்டறிய வேண்டும். அதன் பின்னர் சில கணித்தல்களை மேற்கொள்வதன் ஊடாக இந்த எழுத்தறிவு வீதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே இது ஒரு தகவல். குறித்த ஆண்டில் கூடியளவு மழை வீழ்ச்சி கிடைத்த மாதம். இப்போ குறித்த ஆண்டில்
கூடியளவு மழை வீழ்ச்சி ஒரு குறித்த மாதத்தில் பெற்றுக்கொள்ளப்படுகின்றது எனின் அந்த வருடத்தில் உள்ள 12 மாதங்களிலும் பெற்றுக்கொண்ட மழை வீழ்ச்சியின் அளவு தேவைப்படுகின்றது. அந்த 12 மாதங்களினது மழை வீழ்ச்சியின் அளவை வைத்து கொண்டுதான் குறித்த மாதத்தில் கூடியளவு மழை வீழ்ச்சி கிடைக்க பெற்றுள்ளது என்ற ஒரு முடிவை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே ஒரு முடிவை எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருப்பதனால் அதுவும் ஒரு தகவல். தகவல் எனப்படுவது தரவுகள் ஒழுங்கான முறையில் முறைவழியாக்கப்பட்டு இந்த தகவல்கள் பெறப்படுகின்றன. அதனால் முறைவழியாக்கப்பட்ட தரவுகள் தகவல் எனப்படும். தகவலின் இயல்புகளை பார்த்தோமானால் அர்த்தமுடையதாக இருக்கும், அதாவது ஒரு கருத்துடையதாக இருக்கும், ஒரு தீர்மானம் அல்லது முடிவை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும், ஒழுங்கானதாக இருக்கும், செம்மையானதாக இருக்கும், அக்யூரசி, தேவையான சந்தர்ப்பத்தில் பயன்படுத்தத்தக்கதாக இருக்கும். இந்த தகவலை மீண்டும் தேவையான சந்தர்ப்பத்தில் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும், பூரணப்படுத்தப்பட்டதாக இருக்கும். ஆனால் தரவு பூரணப்படுத்தப்பட்டது அல்ல, பொருத்தமானதாக இருக்கும். ஆகியவற்றை நாங்கள் தகவலின் இயல்புகளாக குறிப்பிட்டு கொள்ள முடியும். அடுத்ததாக பார்க்கலாம் முறைவழியாக்கம், ப்ரோசஸ். தரவுகளை வழங்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல்களுக்கு ஏற்ப தகவல்களாக மாற்றும் செயல்முறைகள் என்னென்ன உள்ளனவோ அவை அனைத்தும் முறைவழியாக்கம் எனப்படுகின்றது. அதாவது நாங்கள் சில தரவுகளை வைத்துக்கொண்டு சில செயற்பாடுகளை மேற்கொள்வதன் ஊடாகத்தான் அந்த தகவலை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே அந்த செயற்பாடுகள் அனைத்தும் இங்கு முறைவழியாக்கம், ப்ரோசஸ் எனப்படுகின்றது. உதாரணங்களாக கணித்த செயற்பாடுகள், கூட்டுதல், வகுத்தல், கழித்தல், கலக்குதல், பிரித்தல் போன்றவற்றை குறிப்பிட்டு கொள்ள முடியும். உதாரணத்தின் மூலம் பார்க்கும்போது இன்னும் தெளிவாக உங்களுக்கு விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும். இங்கு குறிப்பிட்டுள்ள ஒரு உதாரணத்தை நோக்குவோமாயின், குறித்த ஆண்டில் கூடியளவு மழை வீழ்ச்சி கிடைத்த மாதம், எந்த மாதத்தில் கூடியளவு மழை வீழ்ச்சி கிடைக்க பெற்றுள்ளது என்பதனை நாங்கள் அறிய வேண்டுமாயின் ஒவ்வொரு நாளிலும் பெற்ற மழை வீழ்ச்சியை கூட்டி அந்த மாதத்தில் எத்தனை நாட்கள் காணப்படுகின்றதோ அத்தனையால் வகுத்து கொள்ள வேண்டும். பெற்றுக்கொண்ட மழை வீழ்ச்சியின் சராசரி பெருமானம் எங்களுக்கு கிடைக்கும். கூட்டுதல், வகுத்தல் என்பவை இங்கு முறைவழியாக்கமாக கொள்ளப்படுகின்றன. இவ்வாறு ஒவ்வொரு மாதங்களுக்கும் நாங்கள் காண வேண்டும் சராசரி மழை வீழ்ச்சியை. அதன் பின்னர் ஒப்பிட்டு கொள்ள வேண்டும். கூடியளவு சராசரி மழை வீழ்ச்சியை கொண்ட மாதம்தான் அந்த ஆண்டில் கூடியளவு மழை வீழ்ச்சி கிடைத்த மாதமாக கொள்ளப்படுகின்றது. அடுத்ததாக தரவு, தகவல் ஆகியவற்றிற்கு இடையிலுள்ள தொடர்பை பார்த்தோமாயின் இவ்வாறு தான் காணப்படும். அதாவது தரவுகள் முறைவழியாக்கம், முறைவழியாக்கப்பட்ட பின்னர் அந்த தரவுகள் தகவலாக மாற்றப்படுகின்றது. தரவுகள் இங்கு உள்ளீடாக கொள்ளப்படுகின்றது, தகவல் வெளியீடாக கொள்ளப்படுகின்றது. தரவு, தகவல் முறைவழியாக்கத்தை விளக்கும் வகையில் அமைந்த இன்னொரு உதாரணத்தை பார்க்கலாம். 6, 4 ஆகிய இரு இலக்கங்களையும் கூட்ட வேண்டும் எனும் ஒரு விடயத்தில் 6, 4 ஆகிய இந்த 2 இலக்கங்களும் தரவுகளாக கொள்ளப்படுகின்றன. இந்த தரவுகள் கூட்டுதல் எனும் செயற்பாட்டின் ஊடாகத்தான் தகவலாக மாற்றப்படுகின்றது. அந்த கூட்டுதல் என்பது இங்கு முறைவழியாக்கமாக கொள்ளப்படுகின்றது. கூட்டி பெற்ற பெருமானமானது இங்கு தகவல், இன்ஃபர்மேஷனாக கிடைக்கின்றது. தரவு, தகவல், முறைவழியாக்கம் அவற்றிற்கு இடையிலுள்ள தொடர்பு மற்றும் உதாரணங்கள் ஆகியவற்றை இந்த காணொளியிலிருந்து நீங்கள் அறிந்திருப்பீர்கள். மிகுதி பகுதியை நாங்கள் அடுத்த காணொளியில் பார்க்கலாம். நன்றி.